ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் 3. குரல் அனிதா காளிராஜ். நின் திருமேனி காண வேண்டி, நின் குழலிசை கேட்க வேண்டி, தவிப்புற்று நான் காத்திருக்கையில் என்னை விடுத்து நீ கோபியர்களுடன் கூடிக் கழிப்பது தகுமோ கண்ணா? மனம் ஏங்கி மேனி வாடி நான் உயிர் விடும் முன் வந்துவிடு. தன் முன்னே இளம் பச்சை நிற சுடிதாரில் கூரான விழிகளுடன் அவன் மீது ஆராய்ச்சி பார்வையை செலுத்திக் கொண்டிருந்த நித்யாவை நிமிர்ந்து நோக்கினான் கௌதம் பிரபாகரன். அதுவரை அவன் முகத்தில் தெரிந்த எரிச்சலையும் கோபத்தையும், அதன் பின் அவளது பயோடேட்டாவை பார்த்துவிட்டு உண்டான சிறு யோசனை என அனைத்து உணர்ச்சிகளையும் படம் பிடித்து கொண்டிருந்தவள் பின் பார்வையை சாதாரணமாக்கி அவன் விழிகளை சந்தித்தாள். ஒரு தொண்டை செருமலுடன் ஆரம்பித்தவன், ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று நாங்கள் அளித்திருந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சிறிது எரிச்சல் கலந்த குரலில் அவளிடம் வினவினான். ஆமாமாம், ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டிய வேலைதான் இது. ஆனால் வசந்தியத்தை தான் இந்த விடாக்கண்டனை அணுக இதைவிட நல்ல வாய்ப்பு கிடைக்காது கண்ணே என்று கெஞ்சி இந்த வேலைக்கு அவளை விண்ணப்பிக்க வைத்தார். இதை எப்படி அவனிடம் தெரிவிப்பது? இதழ்களை கடித்தபடி யோசனையில் ஆழ்ந்தவளுக்கு நியூயார்க்கிலிருந்து கிளம்பிய அன்றிலிருந்து முந்தைய நாள் வரை நடந்த அத்தனை சம்பவங்களும் நினைவிற்கு வந்தது. பல மணி நேர பயணத்திற்கு பின் சலிப்புடன் இறங்கியவளை வரவேற்றது சென்னை விமான நிலையம். முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதால் விமான நிலையத்தில் தன்னை சுற்றிலும் ஒலித்த தமிழ் குரல்களைக் கண்டு கொஞ்சம் பரவசமாக தான் இருந்தது அவளுக்கு. தூய தமிழில் இல்லாவிடினும் அந்த மெட்ராஸ் தமிழே அவளது காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போலதான் இருந்தது. நம் நாடு நம் மக்கள் என தந்தை அடித்து கொள்வதற்கான காரணம் அவளுக்கும் மெல்ல புரிய ஆரம்பித்தது. பைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவளுக்கு அந்த பரபரப்பும் சென்னை டிராஃபிக்கும் சுல்லென சுட்டெரித்த வெயிலும் புதுமையாக தான் இருந்தது. சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவளை அழைத்த வசந்தி, நித்துமா, நாம் இப்போது மயிலாடுதுறை செல்லப் போகிறோம், அதாவது உன் தந்தை பிறந்த ஊருக்கு எனவும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது நித்யாவிற்கு. வேகமாக சரியென தலையாட்டினாள். அதன் பின் வசந்தி அத்தையின் பிறந்த வீடான மாளிகைக்கு சென்று அங்கேயே தங்கி ஒரு வாரம் முழுவதையும் மகிழ்ச்சியாக கழித்தாள். காவிரி ஆற்றங்கரையையும் கோவில் குளங்களையும் சுற்றி தீர்த்தவள் தந்தை படித்த கல்லூரியையும் அவள் வாழ்ந்த இடங்களையும் கூட கண்டாள். தண்டட்டி அணிந்த காதுகளுடன் பல்போன காலத்தில் கூட தங்களது அரட்டியை விடாது தொடர்ந்து கொண்டிருந்த கிழவிகளுடன் வம்பு செய்தபடி அமர்ந்திருப்பது கூட அவளுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. வீட்டில் வேலை செய்யும் ஆட்களில் இருந்து தொடங்கி வயல் வரப்பில் நடக்கையில் கஞ்சி குடிக்கிறியா தாயி என்று அன்போடு விசாரிக்கும் தாய்மார்கள் வரை அனைத்துமே அவளுக்கு பிடித்து போனது. உயிரற்ற பொருட்களுக்கு கூட அங்கே உணர்விருப்பதாக தோன்றியது அவளுக்கு. எப்படி தந்தை இந்த சொர்க்க பூமியை விட்டுவிட்டு வெளிநாடு சென்றார்? இங்கே பிறந்து வளர்ந்திருக்காவிட்டாலும் இதுதான் உன்னை சார்ந்த இடம், இவர்கள்தான் உன் மக்கள் என இயல்பாக மனதில் எழுந்த எண்ணங்களை அவளால் கண்டுகொள்ள முடிந்தது. அதே பூரிப்புடனும் பரவசத்துடனும் தந்தையுடன் உரையாடினாள். தனது மடிக்கணினியில் தந்தையின் முகத்தை கண்டதும் உற்சாகம் கொண்டவள் தான் கண்ட இடங்களையும் பழகிய மனிதர்களையும் பற்றி சந்தோஷம் ததும்பிய குரலில் கூற, அவருக்கும் சொந்த ஊருக்கு விரைவில் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கியது. அனைத்தையும் தந்தையுடன் பகிர்ந்து கொண்டதும் வசந்தியையும் அழைத்து அவருடன் பேச வைத்தாள். என்னம்மா, அடுத்து என்ன செய்வதாக இருக்கிறாய் என்று விஸ்வநாதன் வினவியதற்கு தயங்கியபடி நித்யாவை ஏறிட்டவர் பின் மெல்லிய குரலில், நம் பங்களாவிற்கு எதிர் வீடு காலியாக இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது அண்ணா. அதனால் அந்த வீட்டிலேயே நித்யாவை தங்க வைக்க திட்டமிட்டிருக்கிறேன். என் கண்முன்னேயே தான் இருப்பாள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூற, அதுவரை சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்த நித்யாவிற்கு கோபத்தில் முகம் சிவந்தது. விருந்தாளியாக வந்திருக்கும் என்னை உங்கள் வீட்டில் தங்க வைத்து கொள்ள முடியாத அளவிற்கு என்ன கஷ்டம் அத்தை உங்களுக்கு? இதை நீங்கள் ஏன் முன்னமே என்னிடம் தெரிவிக்கவில்லை? இதற்காகத்தான் சொந்த மகளைப் போல் இந்த ஒரு வாரமாக என்னை சீராட்டினீர்களா
என்று கோபமாக கூறியவளை நித்யா என்று விஸ்வநாதன் அடக்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லையம்மா என்று பதறிய வசந்திக்கு கண்ணீரே வந்துவிட்டது. பெரியவர்களிடம் இப்படிதான் மரியாதை இல்லாமல் பேசுவாயா நித்யா? என்ன பழக்கம் பழகி வைத்திருக்கிறாய்? அத்தையின் வயதென்ன, உன் வயதென்ன? முதலில் நாவடக்கத்தை கற்றுக்கொள். வேலை பார்க்கும் பெண்களை கூட வீட்டிற்குள் அனுமதிக்காத கௌதம் உன்னை மட்டும் எப்படி அனுமதிப்பான்? என்ன சொல்லி உன்னை இந்த வீட்டிற்குள் சேர்ப்பாள் அத்தை? ஊர் சுற்றி பார்க்க நீ இந்தியா செல்லவில்லை. வந்த காரியம் மறந்து போனதா உனக்கு? அத்தை இதை பற்றி கூறும்போது இந்த யோசனை அவளிடம் கூறியதே நான்தான். முதலில் அவளிடம் மன்னிப்பு கேள் என்று அதட்ட, நிலைமையை புரிந்து கொண்ட நித்யாவிற்கு தனது முன் கோபத்தை நினைத்து தன்மீதே கோபம் வந்தது. பின் தயங்கியபடி வசந்தியின் முகத்தை நோக்கி, மன்னித்து விடுங்கள் அத்தை. நான் அறிவற்றவள். இப்படித்தான் அவ்வப்போது யோசிக்காமல் பேசிவிடுவேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தை. அப்பா இதை பற்றி என்னிடம் எதுவும் கூறவில்லை. அதனால்தான் சாரி அத்தை என்று நாடியை பற்றி கொஞ்ச, கண்ணீரை துடைத்து சிரித்த வசந்தி, எனக்கு தானமா வருத்தம். இத்தனை வருடங்களுக்கு பிறகு சந்தித்த என் அண்ணன் மகளை என் வீட்டிற்கு அழைத்து சென்று கவனித்து கொள்ள முடியவில்லையே என்று. நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் இதற்காக என்று கூற, கவலையை விடுங்கள் அத்தை. உங்கள் மகனின் ஐயனார் புத்தியை மாற்றி சீக்கிரமே உங்கள் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் பாருங்கள் என்று சவால் விடுத்தாள். இருவரையும் கண்டு சிரித்த விஸ்வநாதனிடம் தனது அடுத்தடுத்த திட்டத்தை பற்றி தெரிவித்தார் வசந்தி. கௌதமனது அலுவலகத்தில் வேலை வாய்ப்பு இருப்பதாக அவனது அலுவலக ஜிஎம் சொன்னதாகவும், நித்யாவை அதற்கு விண்ணப்பிக்க வைக்கப் போவதாகவும் தெரிவிக்க, மிகவும் நல்ல யோசனை என்று அவரும் உற்சாகப்படுத்தினார். தங்கை மகன் மீது இருக்கும் அக்கறையில் 1% இந்த அப்பாவிற்கு என் மீது இருக்கிறதா? இவன் திருமணம் செய்து கொள்வதற்காக அவள் ஊர் விட்டு ஊர் வந்ததோடு மட்டுமில்லாமல் இப்போது தனி வீட்டில் தங்கி அவன் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து, கௌதம் மவனே, நீ மட்டும் என் கையில் சிக்கினாய், அப்படியே இடியாப்பம் பிழிந்து விடுவேன் என்று கருவிக்கொண்டாள். மகளின் முகத்தை கண்ட விஸ்வநாதன், என்னம்மா என்று விசாரிக்க, தந்தையும் மகளும் உரையாடட்டும் என இங்கிதமாக எழுந்து சென்றார் வசந்தி. செல்ல கோபம் கொண்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டவள், எதற்காக அப்பா இந்த தேவையில்லாத வேலை? என்னை மட்டும் தனியாக தங்க வைத்தால் எனக்கு பயமாக இருக்காதா? எந்த தைரியத்தில் என்னை இப்படி இஷ்டப்படி அனுப்புகிறீர்கள் என்று வினவ, ப்ராஜெக்ட் செய்வதாக கூறி நியூ ஜெர்சியில் நீ 6 மாதங்கள் தனியாக தங்கிக் கொள்வதாக அடம்பிடித்த போது நான் சம்மதிக்கவில்லையா அம்மா? அதுபோலத்தான் இதுவும். அது மட்டுமல்லாமல் நீ பயப்படுவதாக கூறுவதை நம்பும் அளவிற்கு நான் முட்டாள் அல்ல கண்ணே என்று கூற, நம்ப மாட்டீர்களே என்று முறுவலித்தாள் நித்யா. அதன் பின் அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக நடைபெற்றன. அடுத்த வாரத்தில் மயிலாடுதுறையில் இருந்து சென்னை வந்து சேர்ந்தால் கௌதமனது பங்களாவிற்கு எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருந்த வீட்டில் அவள் வசிக்க ஏற்பாடு செய்தார் வசந்தி. அவளது தேவைகள் அனைத்தையும் நானே கவனித்துக் கொள்வதாகவும் அவள் எதற்காகவும் வருந்தி கொள்ளக்கூடாதென்றும் தெரிவித்து சென்றார். நேரத்திற்கு அவளுக்கு சாப்பாட்டு, டிஃபன் என அனைத்தையும் அவர்களது பங்களாவில் வேலை பார்க்கும் வைகுந்தனிடம் கொடுத்து அனுப்பினார். கௌதமன் வீட்டில் இல்லாத சமயங்களில் அவளை வந்து பார்த்து சென்றார். அவர் கூறியபடி வேலைக்கு விண்ணப்பித்துவிட்டு காத்திருந்த நித்யாவிற்கு நேர்முக தேர்விற்கான அழைப்பு கடிதமும் வந்தது. கௌதமன் அறியாமல் வசந்தி அம்மாவின் வேண்டுகோளின்படி அதை அனுப்பியிருந்தவர் கம்பெனியின் ஜிஎம் அழகர்சாமி. அழைப்பு கடிதம் வந்துவிட்டதை ஆவலுடன் அவள் தெரிவிக்கையில் மகிழ்ச்சியும் பயமுமாய் தலையாட்டினார். வசந்தி, நித்துமா, அவன் கோபமாக ஏதேனும் கூறி உன்னை வேதனைப்படுத்தினால் தயவு செய்து எனக்காக பொறுத்துக்கொள். அவன் உன்னை இந்த வேலைக்கு சேர்த்து கொள்வான் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் கடவுள் விட்ட வழி. இதை ஒரு வாய்ப்பாக நினைத்து கொண்டுதான் உன்னை அனுப்புகிறேன். பின் நடப்பதை அவன்தான் தீர்மானிக்க வேண்டும். நாராயணா என்று கைகூப்பி வேண்டிக் கொண்டவரை கண்டு சிரித்தவள், அத்தை, உங்கள் மகன் கட்டாயம் எனக்கு வேலை கொடுப்பார். அப்படியே இந்த வேலை கிடைக்காமல் போனாலும் உங்கள் மகனை அணுக வாய்ப்பற்று போய் விடாது, பயப்படாதீர்கள் என்று சமாதானம் கூறினாள். மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வந்து சேர்ந்த இந்த 10 நாட்களில்
ஒரு முறை கூட கௌதமனை அவள் பார்க்கவே இல்லை. என் மகனது கார் வந்துவிட்டது என்று வசந்தி பதறியடித்து கொண்டு ஓடுகையில் தானும் வெளியே வந்து எட்டி பார்க்கையில் விறுவிறுவென படிக்கட்டில் ஏறும் நெடிய உருவத்தின் பின்புறத்தை தான் அவள் கண்டது. முகம் தெரியவில்லையே என்று வருத்தம் தோன்றினாலும், ஆமாம், இந்த உமனா மூஞ்சி பூஜாடி கொண்டானே கங்கை கொண்டான் வாதாபி கொண்டான் போல் இப்படி ஒரு பெயர் வைத்து விட்டாள். சந்திப்பதில் என்ன அவசரம்? பொறுமையாய் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். நேர்முகத் தேர்வன்று காலை அவசரமாக அவளது வீட்டிற்குள் நுழைந்த வசந்தி அவளிடம் ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தார். இது நம்ம GM அழகர்சாமியின் எண். நீ அங்கே சென்ற பின் என்ன உதவி வேண்டுமானாலும் அவரிடம் கேள். நீ திரும்பி வருவதற்கு கார் ஏற்பாடும் நான் செய்துவிட்டேன் என்றவரை அமர வைத்து தண்ணீர் கொடுத்தவள், அத்தை, நான் நன்றாகவே என்னை சமாளித்துக் கொள்வேன். நீங்கள் ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? உங்கள் மகனுக்கு நான் கேரண்டி, கவலைப்படாமல் இருங்கள் என சமாதானம் செய்தவள், கார் அனுப்புவதாக கூறியவரிடம் ஆட்டோவில் செல்வதுதான் நல்லதென வாதாடி ஆட்டோவிலேயே அலுவலகத்தை அடைந்தாள். நேர்முகத் தேர்விற்காக காத்திருந்த ஆண்கள் அனைவரும் அவளை வித்தியாசமாக பார்த்ததை அவள் கண்டுகொள்ளவே இல்லை. பின்னே ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கொட்டை எழுத்தில் அவன் குறிப்பிட்டிருந்ததை மதிக்காமல் இப்படி சட்டமாக வந்து அமர்ந்திருந்தால் பார்க்கத்தான் செய்வார்கள். தனக்கான அழைப்பு வந்ததும் நிதானமாக நடந்து சென்று அவனது அறை கதவில் கை வைத்தாள். கமீன் என்று ஒலித்த கௌதமனின் கணீர் குரலை வியந்தபடியே உள்ளே நுழைந்தவளை வரவேற்றது அவனது அழுத்தமான பார்வையும் இறுகிப்போன இதழ்களுமே. இதை ஓரளவு எதிர்பார்த்தவள்தான் என்பதால் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையுமாக அவன் முன்பு சென்று அமர்ந்தாள். எதுவும் கூறாமல் கையை நீட்டியவனிடம் புரிந்து கொண்டு தனது பயோடேட்டாவை கொடுத்தாள். அதை வாங்கி படித்தவனின் முகத்தை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தவளுக்கு சத்தியமாக திகைப்புதான். மயிலாடுதுறையில் அவர்களது கிராமத்தில் ஊர் எல்லையில் வீற்றிருக்கும் ஐயனாரை கண்டபோது கௌதமன் இப்படித்தான் இருப்பான் என்று கற்பனை செய்து வைத்திருந்தவளுக்கு 6 அடி உருவத்தில் அழுத்தமான கருவிழிகளுடன் அடர்த்தியான புருவங்களுடன் சரியாக வாரப்படாமல் களைத்து கிடந்த கேசத்துடன் அளவாக கத்தரிக்கப்பட்டிருந்த மீசை கடியில் அமைந்திருந்த வடிவான இதழ்களுடன் ஓவியத்தில் தீட்டப்பட்டிருக்கும் கம்பீர ஆண்மகனைப் போல் தோற்றம் கொண்டவனை கண்டு கொஞ்சம் வியப்புற்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவனுக்கு அருள்மொழிவர்மன் வேடம் பொருத்தமாக இருக்குமோ என்று அவள் சிந்தனை வயப்பட்ட சமயம் அவன் நிமிர்ந்து ஒரு கேள்வியை கேட்டு வைத்தான். அவனது கேள்விக்கு பதிலளிக்காமல் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டவளை எவ்வித உணர்ச்சியும் அற்ற பார்வையில் நோக்கி கொண்டிருந்தான் அவன். ஒரு நிமிடம் தயங்கி அவன் முகம் நோக்கியவள் அவன் கண்களில் தெரிந்த எரிச்சல் கலந்த கோபத்தை கண்டு நன்றாகவே தலை நிமிர்ந்து, ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை என்றால் குவாரியில் கல் உடைப்பதற்கு ஆள் எடுக்கிறீர்களா சார்? அல்லது மூட்டை தூக்கும் வேலையா? இல்லை செங்கல் தூக்கும் பணியா? அப்படியே பார்த்தாலும் நான் மேற்கூறிய வேலைகளிலெல்லாம் பெண்களின் பங்கு சரிசமமாகத்தான் இருக்கிறது என்று எள்ளலுடன் கூறியவள், பின் நீங்கள் விளம்பரம் அளித்திருக்கும் வேலைக்கு நிர்வாகம் படித்த யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம். அது ஆணாக மட்டும் இருந்தாக வேண்டிய கட்டாயமில்லை என்பது எனது அபிப்பிராயம் என்று அவள் கூறியதுதான் தாமதம். உனது அபிப்பிராயப்படி நடந்து கொள்வதற்கு இது உன் தாத்தாவின் கம்பெனி அல்ல என்று அவனிடமிருந்து பட்டென்று பதில் வந்தது. சரிதான் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டாலும் அதை மறைத்து, இது எனது அபிப்பிராயம் மட்டுமல்ல சார், உங்களது கம்பெனியின் விளம்பரத்தை பார்த்துவிட்டு ஏக்க பெருமூச்சை வெளிவிட்ட பல பெண்களின் அபிப்பிராயம் என்று கூற சடார் என்று நிமிர்ந்து நோக்கினான் கௌதமன். ஏன் இப்படி பார்க்கிறான்? ஓ, ஏக்க பெருமூச்சு என்பதற்காகவா? அட கடவுளே, மாற்றி அர்த்தம் செய்து கொண்டான் போலும். ஏக்க பெருமூச்சென்றால் நமது திறமையை சரியாக உபயோகித்து கொள்ளும் நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் எண்ணற்ற வசதிகளுடன் கூடிய இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்கிற அவர்களது ஏக்கத்தை கூறினேன் என்று அவசரமாக கூறிவிட்டு, உள்ளே ஆண்டவா, தணல் மேல் நிற்பது போல் தகிக்கிறதே, முகத்தை பார், தந்தூரி அடுப்பை போல் என்று உள்ளே அவனை திட்டி தீர்த்தாள். எதுவும் கூறாமல் மீண்டும் அவள் கொடுத்த கோப்பை பார்வையிட்டவன், வெளிநாட்டில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறாய். பொதுவாக அங்கே படித்தவர்கள் பல பேர் சொந்தமாக தொழில் தொடங்குவதை கண்டிருக்கிறேன்.
அல்லது அங்கேயே பெரிய கம்பெனிகளில் சேர்ந்து பணம் சம்பாதிப்பதை கண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்றவன் நிறுத்திப்பின், அத்தோடு நீ அங்கேயே பிறந்து படித்து வளர்ந்ததாகத்தான் இது சொல்கிறது என்று அவளது பயோடேட்டாவை தூக்கி காட்டியவன், இங்கே இருந்து பல பேர் படிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவை தேடி செல்கையில் நீ படிப்பை அங்கே முடித்துவிட்டு இங்கே வர காரணம் என்ன? அதிலும் சொந்த தொழில் தொடங்காமல் எதற்காக இந்த சொற்ப வருமானத்தை தேடி வந்திருக்கிறாய் என்று வினவினான். அவன் கூறியது சரிதான். தாய்நாட்டின் மீது பற்றில்லாமல் அவளது தந்தை இருந்திருந்தால், பால் போலி செய்து தரும் அத்தை அவளை தேடி வராமல் இருந்திருந்தால், அவன் கூறியது போல் சொந்த தொழில் தொடங்கி படிப்படியாக முன்னேறியிருப்பாள். ஆனால் இங்கேதான் நிலைமை தலைகீழாக இருக்கிறதே. என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள், எனது நிலைமைக்கு முக்கிய காரணமே இந்த ராசாதான். ஆனால் கேள்வி கேட்பதை பார் என்று பொறுமிக் கொண்டாள். வருமானம் சொற்பமானதா தாராளமானதா என்பதை அவரவரது குடும்பம் நிலைதான் சார் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அளிக்கும் இந்த சொற்ப வருமானம் எனது குடும்ப நிலைக்கு மிகவும் தேவையாக இருப்பதால்தான் உங்கள் முன்னே அமர்ந்திருக்கிறேன் என்று மகா பெரிய பொய்யை கூறி வைத்தவளுக்கு அவளது நியூயார்க் வீடும் தோட்டமும் கண்முன்னே வந்து போனது. ஆனால் அவன் அவளது இந்த அண்டப்புழுகை நம்பியதாகவே தெரியவில்லை. ஆமாமாம், படிப்பிற்காக மட்டும் பல லட்சங்களை செலவழித்திருக்கும் உனது குடும்ப நிலை படு மோசமாக இருப்பதாக நீ கூறுவதை நான் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று அலட்டிக்கொள்ளாமல் பதிலளித்தான். நம்பவில்லை அவன். கல்லுளி மங்கன் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தவளை மீண்டும் அழுத்தமாக நோக்கியவன் அவளது பயோடேட்டாவை டேபிளின் மீது வைத்துவிட்டு, தொழிலாளர்களின் திறமையை முழுதாக உபயோகப்படுத்தி கொள்ளும் கம்பெனி எனவும், நல்ல வாய்ப்பென்று பலர் ஏக்க பெருமூச்சை விடுமளவருக்கு சிறந்த கம்பெனி எனவும் எனது நிர்வாகத்தை பற்றிய பெருமையாக கூறியதற்கு மிகவும் நன்றி. ஆனால் நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்தது போல் இந்த வேலைக்கு ஆண்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பதாக இருக்கிறோம். தேர்வில் கலந்து கொண்டமைக்கு நன்றி, நீங்கள் புறப்படலாம் என கூறிவிட்டு அடுத்த ஆளை உள்ளே அனுப்ப சொல்வதற்காக அருகே இருந்த அழைப்பு மணியின் மீது கை வைக்க எத்தனித்தான். இவ்வளவு தூரம் தனது ஆசைகளை எல்லாம் தாரவார்த்து கொடுத்துவிட்டு இந்தியாவிற்கு வந்தது இவனிடம் தோல்வியை சந்திப்பதற்காகவா? கமான் கமான் நித்யா என தனக்குத்தானே கூறிக்கொண்டவள், என்னை எதற்காக நீங்கள் தேர்வு செய்யவில்லை என்கிற காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா என்று வெளிப்படையாகவே வினவினாள். எதுவும் கூறாமல் அவளை நோக்கி உஷ்ண மூச்சை வெளிவிட்டவனது மூச்சு காற்றிலேயே அவனது கோபத்தை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்காக இப்படியே விட்டு செல்வதா? பதில் கூறுங்கள் சார். நீங்கள் கொடுக்கப் போகும் வேலையை கையாளுவதற்கு எனக்கு திறமை போதாது என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் ஆண்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கப்படும் என்று நீங்கள் போர்டு போட்டு வைத்திருப்பதையெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது என்றவளிடம், போர்டா என்று புருவம் சுருக்கினான் அவன். கிட்டத்தட்ட போர்டு தான் சார். ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்று கொட்ட இடத்தில் 1000 பத்திரிகைகளில் வெளியிட்டிருந்தீர்களே, அதை சொல்கிறேன் என்று விளக்கம் அளித்தவள் பின், அல்லது ஓ, நான் வெளிநாட்டில் படித்து வளர்ந்ததால் இந்த வேலைக்கு நான் ஓவர் குவாலிஃபைடு என்று நினைக்கிறீர்களோ? அப்படியானால் உள்நாட்டில் படித்தவர்கள் அனைவரும் அண்டர் குவாலிஃபைடா? நீங்களே நம் நாட்டு பல்கலைக்கழகங்களை குறைத்து எடை போட்டால் எப்படி சார் என்றவளிடம், நான் அப்படி சொல்லவே இல்லையே என்பது போல் ஒரு பார்வையை செலுத்தியவனை கண்டு கொள்ளாது, காரணம் தெரிந்து கொள்ளாமல் நான் இந்த இடத்தை விட்டு நகர்வதாக இல்லை சார். பல 100 வருடங்களாக அடுக்கலைக்குள்ளேயே தங்களது வாழ்க்கையை முடித்து கொண்டு உலகம் அறியாமல் இருந்த பெண்கள் இந்த சில நூற்றாண்டுகளாகத்தானே சார் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பணிபுரிகிறார்கள். பாரதியாரின் புதுமை பெண்ணை பற்றி நீங்கள் படித்ததில்லையா? சட்டங்கள் ஆள்வதற்கும் பட்டங்கள் செய்வதற்கும் எங்களுக்கும் முழு உரிமை இருக்கிறது. அனைத்தும் மாறி ஆணும் பெண்ணும் சமம் என்று மாறிப்போன இந்த காலத்தில் இப்படி ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று விளம்பரம் கொடுக்க உங்களுக்கு கூசவில்லையா சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று மைக்கில்லாமலேயே புரட்சி போராட்டம் நடத்த துவங்கியவளை முழு எரிச்சலுடன் நோக்கியவன் பற்களை கடித்தபடி, இதோ பார், உன்னுடன் வாதம் செய்வதற்கு எனக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை என்றவனை இடைமறித்து, வாதம் செய்ய வேண்டாம், நான் கேட்டதற்கு பதிலை மட்டும் கூறுங்கள் போதும் என்றாள். தலைமுடியை அழுத்தமாக கோதிய வண்ணம் வேக மூச்சுடன் அவள் புறம் திரும்பியவன், இதோ பார், நியூயார்க்கில் படித்துவிட்டு
குடும்ப கஷ்டத்திற்காக வேலைக்கு வந்திருக்கிறேன் என்று நீ கூறுவது எனக்கு நம்பும்படியாக தோன்றவில்லை என்றவனிடம் விழிகளை அகல விரித்து, பின்னே எதற்காக நான் வேலைக்கு வந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் சார் என்று வினவியவளிடம், நிச்சயம் நீ படிக்கிற காலத்திலேயே உனக்கு வேலையும் கிடைத்திருக்க வேண்டும், அல்லது சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்த காரணத்தினால் நீ வேலைக்கு முயற்சிக்காமல் இருந்திருக்க வேண்டும். இந்த 2 காரணங்களில் ஏதேனும் ஒன்று நிச்சயமான உண்மை. ஆனால் நீ எதற்காக அந்த திட்டங்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு திரும்பி இங்கே வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்ற தாடையை தடவினான். தன்னுடனே வளர்ந்து பழகியவன் போன்று அவன் அனைத்தையும் புட்டு வைத்ததைக் கண்டு வியப்புற்றவள் பின் நிமிர்ந்து, எனது கடந்த கால திட்டங்களை பற்றியும் எனது பின்புலத்தை பற்றியும் ஆராய்வதற்கு பதில் எனது திறமை உங்கள் நிர்வாகத்திற்கு பயன்படுமா என்பதை யோசித்து பார்த்தீர்களானால் உங்களோடு சேர்த்து எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவனுக்கே யோசனை கூற, திஸ் இஸ் இட் என்று கோபமாக கூறியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் கௌதம் பிரபாகரன். இந்த கம்பெனிக்கு நீ முதலாளியா அல்லது நான் முதலாளியா? நானும் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். வாய் நீண்டு கொண்டே போகிறது. இது என் கம்பெனி. யாரை வேலைக்கு சேர்க்க வேண்டும், யாரை சேர்க்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் நான் முடிவு செய்து கொள்கிறேன். கெட் அவுட் என்றான் கோபமாக. அவன் எழுந்த பின்பும் கூட தன் இருக்கையை விட்டு எழாமல் அவன் சத்தமிடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நித்யா பின் மெல்ல எழுந்து அவனது டேபிளின் மீதிருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை கையில் வாங்காமல் முறைத்து கொண்டு நின்றவனிடம் என்று வேண்டாமா என்பது போல் இருபுறமும் தலையசைத்து வினவியவள் அவன் பதில் கூறாததைக் கண்டு ஓகே என்று தோலை குலுக்கி தானே அந்த நீரை பருகி அவனை மேலும் சோதித்தாள். பின் நிதானமாக அவனை நிமிர்ந்து பார்த்து, எதற்காக கோபப்படுகிறீர்கள் சார்? உங்களுக்கு என்னை இந்த வேலைக்கு எடுப்பதில் விருப்பம் இல்லை என்றால் அதை நாசுக்காக என்னிடம் வெளிப்படுத்தி இருக்கலாம். பல கம்பெனிகள் கூறுவது போல் தேர்வு முடிவுகள் பின்னே வரும் என கூறி சுலபமாக வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பெண்களை வேலைக்கு சேர்த்து கொள்ளப் போவதில்லை என்று நேரடியாகவே என்னிடம் தெரிவித்து ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றவரை இடைமறித்து, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்று சற்றும் கோபம் குறையாமல் கூறினான் அவன். ஐயோ என்ன சார், அப்படி கூறிவிட்டீர்கள். உங்களை போன்ற பெரிய மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு எனக்கு வயதோ அறிவோ கிடையாது சார் என்றவள் தொடர்ந்து பார்வையை கூராக்கி, பெண்களால் மட்டுமே முடிந்த வேலைகள் பல இருக்கின்றன உலகத்தில். அதை உங்கள் ஆண் இனம் தலைகீழாக நின்றால் கூட செய்ய முடியாது. நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனது படிப்பையோ திறமையையோ காரணம் காட்டி நீங்கள் என்னை வெளியே அனுப்பியிருந்தால் உங்கள் மீது இருக்கும் மரியாதை சற்றும் குறையாமல் இருந்திருக்கும் எனக்கு. ஆனால் நீங்கள் என்று அவன் கண்களை அவனுக்கு நிகரான கோபத்துடன் சந்தித்தவள் சட்டென திரும்பி அந்த அறையை விட்டு வெளியேறினாள்.